ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். நேற்று நடந்த அந்த போட்டியில் மெஸ்ஸிக்காக அந்த ஆட்டத்துடைய போக்கையே மாற்றிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. நான் எனக்கு மெஸ்ஸியுடைய ஃபேன் தான். அப்புறம் உங்களுக்கு கேட்கக்கூடாது. இல்லை, பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் மெஸ்ஸி இல்லை, நாங்கள் விருப்பம் வேறு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அர்ஜென்டினாவை விட எகிப்துடைய ஆட்டம் வந்து பிரமாதமாக இருந்தது. நான் இது வரைக்கும் எகிப்துடைய ஆட்டத்தை இப்படி பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த 70 நிமிஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஒரு மெஸ்ஸி ஃபேனாக இருந்து கூட ஏற்றுக்க முடியல. இது வந்து இங்கே வந்து இவர் வந்து ஜெர்சியை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த கோலை வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஃபிஃபா மேலேயே எனக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. மெஸ்ஸியை கூட ஒரு தலைமை பண்பா எதுவும் செயல்படுத்தவே இல்லையா சார்? கேட்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். சில விஷயம் இல்லைங்க, நீங்கள் மெஸ்ஸி வந்து அடிப்படையில் ரொனால்டோ மாதிரி மெஸ்ஸி வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அல்ல. இயல்பாகவே அதை விரும்புறது கிடையாது சார். போயிட்டு ஒரு இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லையோ இல்லை வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டீம்ல அதில் போய் அந்த கிளப்ல போய் சேர்ந்து அதை உடைத்தது எங்காலும் உண்மையில சொன்ன அப்பட்டமான இனவாதம். ரொனால்டோவுக்கு நிறைய நெகட்டிவ் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் மெஸ்ஸிக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஏன் ரொனால்டோ கொடுத்தாங்க பார்த்தீங்கல்ல? ஒரு பேட்டியில் என்ன பண்ணாரு? பெப்சியை தூக்கிட்டு தண்ணி வச்சாரா? அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கோடி சரிஞ்சதுன்னு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுல்ல. உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பலஸ்தீனுக்காக பேசுவார். அப்போ அவரை வந்து முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நடந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு, மிக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பெரிய பெரிய ஜாம்பவான் அணிகள்லாம் வெளியே போயிட்டு பார்க்க முடியுது. சின்ன சின்ன அணிகள் கூட அதிகமான ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஆட்டம், அதில் வந்து எகிப்தோட அந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இன்றைக்கி மாறி இருக்கு. ஒரு பக்கம் வந்து மெஸ்ஸி இந்த லீக்ல இருக்கணும், இந்த இயரில் இருக்கணும், இந்த பிஃபாவுடைய மேட்ச்சில் இருந்தால் தான் இந்த பிஃபாவுக்கே அழகு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் போயிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்களேன். இந்த சூழலில் நேற்று நடந்த அந்த போட்டியில் மெஸ்ஸிக்காக அந்த ஆட்டத்துடைய போக்கையே மாற்றிருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது தொடர்பாக வந்து பல்வேறு விமர்சனங்கள் இரு தரப்புலையும் சொல்லப்படுது. இல்லை, ரொம்ப அருமையான மேட்ச் முதல்ல சொல்லணும். ஏன்னா அர்ஜென்டினா வந்து எகிப்தை வந்து இப்படி ஊதி தள்ளிடும். ஏன்னா உலக சாம்பியன் அர்ஜென்டினா. ஆமாம், 2022 நடப்பு சாம்பியன். அப்போ நடப்பு சாம்பியன். எகிப்துலாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஈஸியாக எளிதாக அது குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்துடும், காலிறுதிக்கு வந்துடும் அப்படி தான் என்னை போன்றவர்கள்லாம் பார்த்தோம். அடிப்படையில் நான் எனக்கு மெஸ்ஸியுடைய ஃபேன் தான். அதில் ஒன்றும் நான் இது சொல்ல போகிறது இல்லை. அப்புறம் கேட்கக்கூடாது. இல்லை, பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் விமர்சனம் இல்லை, கிடையவே கிடையாது. விருப்பம் வேறு, அது பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொனால்டோவும் பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும், மெஸ்ஸி பிடிக்கும், நெய்மர் பிடிக்கும், எல்லாரையுமே பிடிச்ச. ஏன்னா குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி வந்து உலக அளவில் ஃபுட்பாலுடைய ஃபேன்ஸ் சொல்லக்கூடியவர்கள் பார்க்கப்படுறாங்க. இது யாரும் பிரிச்சுலாம் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் கேரளா போனீங்கன்னா நெய்மருக்கு ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு ஒன்று இருக்கும், கொஞ்சம் தள்ளி போனால் ரொனால்டோவுக்கு இருக்கும். இல்லை சார், ஆனால் அடிச்சுப்பாங்க, அது விஷயம். இது என்னென்னா ஃபுட்பால் மேல் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு தான். அப்போ நேற்றுடைய மேட்ச் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப விறுவிறுப்பாக போன மேட்ச், அதில் மாற்றம் இல்லை. உண்மையிலே அர்ஜென்டினாவை விட, நான் மெஸ்ஸியோட ஃபேன் சொல்லிட்டேன், ஆனால் அர்ஜென்டினாவை விட எகிப்துடைய ஆட்டம் வந்து பிரமாதமாக இருந்தது. நான் இது வரைக்கும் எகிப்துடைய ஆட்டத்தை இப்படி பார்க்கவே இல்லை. எகிப்துடைய ஆட்டம் வந்து அது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் மொராக்கா தான் சாம்பியன் சொல்லப்போனால் ஆப்பிரிக்காவில். எகிப்துலாம் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் நேற்று அந்த எகிப்துடைய ஆட்டம் வந்து பிரமிக்கத்தக்க ஆட்டம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் யாரை தெரியும்னா அந்த முகமது சலாவை தான் தெரியும். அவர் தான் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக ஸ்டார் பிளேயர். அவர் வந்து எகிப்தின் மெஸ்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒருத்தர். ரொனால்டோ சொல்லக்கூடாதா? எல்லா இடத்துலையும் மெஸ்ஸி தான் சார். இல்லைங்க, நான் அர்ஜென்டினா மேட்ச்னால சொல்கிறேன். இப்போ என்னென்னா நேற்று நடந்த மேட்ச் முதல் 65 நிமிடம் மேட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து எகிப்துடைய கட்டுப்பாட்டில் தான் மேட்ச் இருந்தது. பிரமாதமான மேட்ச். சொல்லப்போனால் முதல் கோலே வந்து எகிப்து அடித்தாங்க. அந்த முதல் கோலை வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியாமல் ஃபஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் போச்சு மேட்ச்.
என்ன செஞ்சு முடியல. அதை விட இன்னொன்று, ஒரு பெனால்ட்டி கிடைச்சது, பெனால்ட்டி கார்னர் கிடைச்சும் மெஸ்ஸியால் கோலாக்க முடியல. அதை நான் பார்த்து உண்மையிலேயே என்னடா மெஸ்ஸிக்கு ஒரு பெனால்ட்டி கிக் கிடைச்சும் போட முடியல. காரணம் அந்த எகிப்தோட கோல் கீப்பர் முஸ்தஃபா. நீங்கள் அந்த முஸ்தஃபாவை பற்றி நான் படித்தா உங்களுக்கு தெரியும். அந்த முஸ்தஃபாவுடைய தந்தை எகிப்துக்காக பல கோல் கீப்பராக இருந்தவர். எகிப்துக்காக, அந்த நாட்டுக்காக பல மேட்ச்கள் வந்து கோல் கீப்பராக இருந்த ஒருத்தர் தான் முஸ்தஃபாவுடைய தந்தை. அவருடைய மகன் இந்த முஸ்தஃபாவும் கோல் கீப்பர், தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒருவர், பிரமாதமான கோல் கீப்பர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எகிப்து தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு மேட்ச். ஆனால் அந்த 70 நிமிஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஒரு மெஸ்ஸி ஃபேனாக இருந்து கூட ஏற்றுக்க முடியல. முதல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த 70 நிமிடத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்தஃபான்னு ஒரு பிளேயர், அவர் வந்து முஸ்தஃபா ஜிகோ ஒரு அருமையான பாஸ் மூலமாக கொண்டுட்டு போகிறார். இது நார்மலாக இந்த அளவுக்கு ஒரு வேகம் ஆப்பிரிக்க நாடுகளில் நான் பார்க்கவே இல்லை. இப்போ வந்து சவுதி அரேபியா நாடு ஒரு பிளேயராகவோ இல்லை மொராக்கோவோ எகிப்தோ இப்படி விளையாடுவாங்க நான் பார்க்கல. அந்த ஜீகோவுடைய அந்த ஃபாஸ்ட்டாக கொண்டுட்டு போன வேகம், போய் அடித்த கோல், அப்படி ஸ்டேடியமே ஸ்தம்பிச்சது. ஆனால் அப்பொழுது தான் ட்விஸ்ட். என்ன கேட்குறாங்க, அங்கே ஏற்கனவே அர்ஜென்டினா பிளேயரை வந்து சட்டையை பிடிச்சி ஜெர்சியை பிடிச்சி இழுச்சிட்டாரு, காலை மிதிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட். இதை உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை ஏற்கனவே வந்து இந்த பிளேயரை வந்து இந்த மாதிரி ஜெர்சியை பிடிச்சி இழுத்ததை டிவியில் பார்க்குறோம், நமக்கே தெரியுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நமக்கே சொல்லுவோம்ல, இது வந்து பெனால், இதுங்க இது ரொம்ப தப்பு இது அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, அது சாதாரணமாக போய் கோல் ஆகிடுச்சு. கோலாகி ஆனதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறாங்க. நார்மலாக இதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், இதை தவிர்த்து போயிருக்கணும். ஆனால் ரெஃப்ரி உடனே பார்த்துட்டு இது கோல் இல்லை, இது வந்து இங்கே வந்து இவர் வந்து ஜெர்சியை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த கோலை வந்து கேன்சல் பண்ணுறாரு. அப்பொழுதே ஸ்டேடியம் வந்து ஸ்தம்பிச்சது. அப்பொழுதும் 1-0 தான். இன்டர்வல் முடிந்து 2வது பகுதியிலையும் 1-0 தான். இது இல்லை, ஏன்னா யார் முகத்துலேயுமே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கல. இது மாதிரி கொடுத்து எல்லாருமே வந்து இது ஒன்றுமே அர்ஜென்டினா ஃபேன்ஸே வந்து இதை சந்தோஷப்படுத்தலை. ஏன்னா அவங்களுமே இதை வந்து யாரும் தப்பாக எடுக்கலை. சரி பரவாயில்லை, மறுபடியும் விட்டு கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சி இதே முஸ்தபா ஜிகோ போய் ஒரு கோல் அடிக்கிறார், அற்புதமான கோல், 2-0. இது எப்போது, 68வது நிமிடம். அப்போ 68வது நிமிடத்தில் வந்து 2-0 இருக்கின்ற ஒரு டீம் ஆப்போனன்ட் வந்து வெற்றி பெறுவது என்பது எனக்கு தெரிந்து உலக ஃபுட்பாலில் அது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். நான்லாம் கொஞ்ச நேரம் சரி மேட்சை விட்டுருவோம், பார்க்க வேணாம். ஏன்னா அடிப்படையில் நான் திருப்பி சொல்ல, நான் மெஸ்ஸியோட ஃபேன். அப்போ நானே வந்து சரி எனக்கே என்னடா அது மெஸ்ஸி நீ விளையாடுறதை பார்க்க முடியாதா, ஏன்னா நான் உண்மையிலே எதிர்பார்த்தது மீண்டும் வந்து அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸு தான் ஃபைனலுக்கு வரணும். ஏன்னா கடந்த ஃபைனலை பார்த்தாலாம், கடந்த ஃபைனலை அந்த மெஸ்ஸிக்கும் அந்த ஃப்ரான்ஸ் டீமுக்குள்ள அந்த கிளாஷ் இருந்தது பார்த்திங்களா, மறுபடியும் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுபோல் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து விரும்பி இருக்கலாம். ஆனால் இது செஞ்சது வந்து ஒரு உறுத்தல் எனக்கு அப்போவே இருந்தது. இது வந்து இது என்னமோ தேவையில்லாமல் நடக்குது அப்படின்னு. உடனே எகிப்தோட அந்த கோச் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு, இது ரொம்ப தப்பு இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் 2வது கோல் போட்டோம்னா 2-0 இருக்குது. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்களில் 70லிருந்து அந்த 79லிருந்து முடிகிறதுக்குள்ளே 3 கோல் அர்ஜென்டினா போடுதுன்னா, இது நான் அர்ஜென்டினா வந்து திறமை இல்லை போட மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் அர்ஜென்டினா போட்ட ஒரு கோல் அதுவே வந்து எகிப்தில் கேட்குறாங்க, இது வந்து ஆஃப் சைடாக இருக்குது. அதுக்கு வந்து ரெஃப்ரி கண்டுக்கவே இல்லை, கவலையும் படலை. சார் ஆக்சுவலி வந்து பார்க்கும்போது ரெஃப்ரியும் சேர்ந்து இப்போ எப்படி தோணுச்சுன்னா, அந்த ஃபுட்பால் ரசிகர்களாக எல்லோருமே வந்து ஃபுட்பாலை ரசிக்கிறோம். இது வந்து ஒரு சார்பு நிலை, பார்ஷியாலிட்டி அப்படி பார்க்குறத நம்ம இல்லை, பொதுவாக ரசிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் விளையாடும்போது நம்ம அறியாமல் நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆகிறோம். அந்த ஃபுட்பால் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். ஆனால் ரெஃப்ரியோடைய இந்த செயல் வந்து ரொம்ப முகசொலிக்க வைக்கிற ஒரு விஷயம். நான் என்ன பார்க்குறேன்னா, ஃபிஃபா மேலேயே எனக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. இந்த ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லி அந்த ஃபிஃபாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு தான். 1904 அந்த ஃபிஃபா வந்து ஃப்ரான்ஸில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது ஹெட் ஆஃபீஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருந்தால் கூட அது வந்து ஃப்ரெஞ்சு பேரில் தான் ஃபிஃபா இருக்குது. இந்த மாதிரி அப்போ அடிப்படையில் இந்த ஐரோப்பிய யூனியன் தான் ஃபுட்பால்.
ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா கண்டமும் ஐரோப்பியனும் சேர்ந்து ஒரு விளையாட்டாக தான் இதை ஆரம்பத்தில் கொண்டு வந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்த பல நாடுகள் வந்து ஃபுட்பாலில் பெரிய அளவில் மேலே வந்தாங்க. இப்போ நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸில் பெருசாக ஃபுட்பால் கிடையாது. இப்போ இன்றைக்கி உலக மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனாவும் இந்தியாவும் தான். இங்கே ஒரு 140 கோடி மக்கள் இருக்கோம், அங்கே ஒரு 150 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட தோராயமாக உலகத்தில் பாதி மக்கள் தொகை 2 நாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு நாடு கூட வந்து இதில் செலக்ட் ஆகலை. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை, திறமை அடிப்படையில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே அர்ஜென்டினா வந்து கடந்த மேட்ச்சில் அந்த கபோடி டிவெர்டி அந்த நாட்டோட மோதுனாங்க, கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க 3. இத்தனைக்கும் அது ரொம்ப குட்டி தீ நாடு இல்லை, அது மொத்தமே 5 லட்சம் மக்கள் தொகை. அது வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட சின்ன சின்ன தீவுகள். சரி, இன்னொரு விஷயம், அவங்க அப்படி விளையாடுவாங்க, அவ்வளோ திறமை இருக்குன்றது இப்போதான் புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். அதான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கபோடி அந்த ஐலண்டில் உலகத்தை எங்கள் கவனத்தை, ஏன்னா எங்கள் நாடை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா மொத்தமே 5 லட்சம் பேருங்க, கேள்விப்பட்டதே 5 லட்சம் பேர். இது என்ன கொடுமைனா, மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் குடும்பம் தானா, 1 லட்சம் குடும்பம். இது ஒரு மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அது மாவட்டத்தில் பாதி கூட இல்லைன்னு வைங்களேன். அந்த 1 லட்சம் குடும்பத்திலிருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் வருது, நினச்சி பாருங்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2-3 பிளேயர் இருக்கணும். அப்போ அவங்க தன் நாட்டை பற்றியே வெளி உலகம் தெரியலை. அது வந்து மேற்க ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு குட்டி நாடு, இன்றைக்கி தெரியப்படுத்தியிருக்கோன்னு சந்தோஷப்படுறான். அது ஒரு பக்கம்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி இந்த மேட்சை பற்றி நம்ம பேச ஆகணும். அப்போ இன்றைக்கி மெஸ்ஸியை விரும்புகிறவர்கள், ஃபுட்பாலை விரும்புகிறவங்க, இப்போ மெஸ்ஸி, நான் திருப்பி சொல்கிறேன், நான் மெஸ்ஸியோட ஃபேன் தான். ஆனால் நேற்று நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சு ரெஃப்ரி நடந்து கொண்டது அப்பட்டமான ஒரு இனவாதமாக நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் மெஸ்ஸியும் கூட ஒரு தலைமை பண்பாக எதுவும் செயல்படுத்தவே இல்லையா சார்? கேட்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கலாம், சில விஷயம் இல்லைங்க. நீங்கள் மெஸ்ஸி வந்து அடிப்படையில் அவர் மேலே இப்போ நிறைய விமர்சனங்கள் வருது. குறிப்பாக ரொனால்டோ மாதிரி மெஸ்ஸி வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அல்ல. நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ரொனால்டோ அடிப்படையில் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், பாசிசத்துக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர். இடதுசாரி சிந்தனையாளர், நீங்கள் வந்து வலதுசாரி சிந்தனை. இல்லை இதில் நான் திருப்பி நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, நான் அடிப்படையில் நான் திருப்பி சொல்கிறேன், மெஸ்ஸியுடைய விளையாட்டு எனக்கு பிடிக்கும். 40 வயசில் இப்படி ஒரு விளையாட்டை பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்தில் நான் மரடோனாவோட ஃபேனு. மரடோனா வந்து அந்த மேட்ச் தான் நான் ஆரம்பத்தில் பார்த்தாள். ஐ திங்க் 2002 எனக்கு அந்த இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அது வாங்கி கொடுத்தது மரடோனாவுடைய ப்ளே முக்கியமானது. அதுக்கப்புறம் எனக்கு அர்ஜென்டினா பிளேயரில் எனக்கு மெஸ்ஸி பிடிக்கும். அதுக்காக நம்ம மற்ற பிளேயரை பிடிக்காமல் இல்லை. இப்போ நீங்கள் இதே ரொனால்டினோவை பிடிக்கும் எனக்கு பிரேசிலில். ரொனால்டினோ பிளேயர்லாம் ரொம்ப பார்த்து, அதே மாதிரி பிரேசிலில் காக்கான்னு ஒரு பிளேயர் இருந்தாப்புல, அவரெல்லாம் அருமையான பிளேயர் உங்களுக்கு. அது மாதிரி இப்போ ரொனால்டோவும் பிடிக்கும். இப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா போர்ச்சுகலுடைய அந்த ஸ்டார் பிளேயர் மட்டுமல்ல, உலக அளவில் ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு நபராக தன்னை காட்டிக்கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால், நான் எதுக்கு இந்த ரொனால்டோவை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் ஃபுட்பால் வளர்ந்தது காரணம் ரொனால்டோ தான். அதை நான் அதுக்காக சொல்கிறேன். காரணம், ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து எந்த அணியுமே பெருசாக வராது. ஒரே ஒரு அணி வரும், காங்கோன்னு வரும். ஏதோ ஒரு அணி நின்றுட்டு குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு போகிறதே பெரிய சாதனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சவுதி அரேபியா, எகிப்து வருது, மொராக்கோ வருது, கத்தார் இருக்குது, இப்படி நாடுகள், ஈராக் இருக்குது, ஈரான் இருக்குது. இப்படி இதற்கு காரணம் ரொனால்டோ போன்றவர்கள். காரணம் இன்னொன்று சொல்கிறேன், சவுதி அரேபியாலையும் கிளப்புகள் இருக்குது. இப்போ எப்படின்னா, ஐரோப்பாவில் கிளப் இருக்குது, நமக்கு தெரியும், மான்செஸ்டர் இருக்குது, புகழ் வாய்ந்த கிளப்புகளாக இருக்குது, பார்சிலோனா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்க காண்டினென்ட்டில் கிளப்புகள் இருக்குது, இங்கிலாண்டில் தெரியும். ஆனால் ஏஷியாவில், ஆப்பிரிக்காவில் கிளப் விளையாடுறதுக்கு இந்த பிளேயர்ஸ் பெருசாக வர்றதில்லை. இப்போ நீங்கள் மெஸ்ஸி போன்றவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாப்புலர் ஐரோப்பியன் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வர்றதில்லை. காரணம் என்னென்னா, அவர்களை இல்லை விளையாடணுமான்னு இல்லை, காசுக்கு மட்டும் இல்லை, அவங்க அங்கே ஃபுட்பாலை பெரிய அளவுக்கு கொண்டு போனால் அந்த தாக்கம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இருக்கணும். பாருங்களேன், நார்வே இயல்பாகவே அதை விரும்புறது கிடையாது சார். போயிட்டு ஒரு இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லையோ இல்லை இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய டீம்லையோ அதில் போய் அந்த கிளப்பில் போய் சேர்ந்து அதை உடைத்தது ரொனால்டோ. எங்காலோ ரொனால்டோ. அந்த ரொனால்டோ உடைத்ததுனால இல்லை நான் அவர்களை ஃபுட்பால் பிளேயர்ஸாக பார்க்குறேன். ரொனால்டோ உடைத்தார். காரணம், இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்கின்ற கிளப்புகளுக்காக போய் விளையாண்டது, நாசர் டீமில் விளையாண்டது, அதனால் ஒரு பெரிய எஃபெக்ட் அங்கே ஏற்பட்டுச்சு. இப்போ இன்றைக்கும் எகிப்தில்
இன்றைக்கி எகிப்து மொராக்கோ வந்து இன்றைக்கி ஃபுட்பாலில் அப்படி ஒரு பெரிய அளவில் வந்து இதானது காரணம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த நம்ம திருப்பி இந்த முகமது சலாவை பற்றி பேசுகிறோம். அவர் நீண்ட காலம் எகிப்தில் விளையாடுறாரு. ஆனால் நேற்று விளையாண்டவங்க இந்த முஸ்தபா சியோக்கெல்லாம் என்ன மாதிரி பிளேன்னு நினைக்கிறீங்க? புதுசாக உண்மையிலே சொல்லப்போனால் அர்ஜென்டினா தண்ணி குடித்தாங்க நேற்று. ஆனால் கடைசி 10 நிமிஷம் ஏதோ ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி நடந்தது. அதே மாதிரி இப்போ எகிப்தோடைய வாழ்க்கையில் விளையாட்டு பார்க்கும்போது நிறைய ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க சார். முன்ன மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ட நுணுக்கங்கள்னு சொல்லுவாங்களே சார், அதுலேயுமே வந்து அவங்க கொஞ்சம் இல்லை இன்னைக்கு சர்வதேச நாடுகளுடைய அந்த ஃபுட்பாலுடைய கேம் மாறி இருக்கு. ஏன் இந்த பிளேயர்ஸ் அங்கே போய் விளையாடலே நான் நினைக்கிறேன்னா டெக்னிக் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் மெஸ்ஸி போய் வந்து இந்தியாவிலேயே கிளப்பில் விளையாடுறாருன்னு வைங்க. இப்போ இந்தியன் பிளேயர்ஸுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியும்ல. இப்போ ஐபிஎல் விளையாடுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு ஜாம்பாவானா இருப்பாங்க. இன்றைக்கி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்லாம் நம்ம தோசம் பண்ணுறோம். என்ன காரணம்னா இது ஐபிஎல் தான் காரணம். அவங்களோட டெக்னிக் நமக்கு தெரியுது. சரியா? ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா பார்த்து பயப்பட்டோமா இல்லையா கிரிக்கெட்டில்? நீங்கள் உங்களுக்கு ஆகும் மாதிரி தெரியாது, அலன் பார்டர், மெக்ராத், இவங்க பிளேலாம் பார்த்தீங்கன்னா மெக்ராத் பாலில் சச்சின் போல்ட் ஆகிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சூரியவம்சி மெக்ராத்தையே போட சொன்னால் அடிச்சிடுவாப்புல. இந்த காலம் மெக்ராத் சொல்கிறேன், ஈஸியாக அடிக்கிறாப்புல. இப்போ என்ன காரணம்னா அந்த டெக்னிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. டெக்னிக் பயமும் போயிடுச்சு விளையாடுறாங்க சார், பயம் போயிடும்ல. அப்போ அது ஒரு காரணம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ஆப்பிரிக்காலேயோ ஏஷியாலேயோ பணம் கொடுத்தா கூட போகிறதில்ல. அவங்க வந்து திருப்பி ஐரோப்பிய யூனியனில் அந்த கிளப்பில் விளையாடுறாங்க, அல்லது வந்து அமெரிக்கா காண்டினென்ட்டில் விளையாடுறாங்க, இல்லைனா வந்து கவுண்டி மேட்ச் இங்கிலாந்தில் கவுண்டி மேட்ச்சில் விளையாடுறாங்க. காரணம் தங்களுடைய அறிவு, அந்த இன்டலெக்சுவல் ஃபுட்பால் இன்டலெக்சுவல் வந்து தங்களுடைய கண்டத்துக்குள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு கட்டுரை ஒன்று வந்தது. இது வந்து முக்கியமானது. இந்த கட்டுரையை அமெரிக்காவில் இருக்கின்ற வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரை வந்தது, இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரி வந்து போக மாட்டேன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கே வரமாட்டேன்றாங்க. இன்றைக்கும் அமெரிக்கா வந்து பாருங்கள் ஐரோப்பிய நாடுகளை போன்று விளையாட முடியல, அது வரலை அப்படின்னு. இப்போ நேற்று நடந்தது என்ன? கிட்டத்தட்ட எகிப்து ஜெயித்து விடக்கூடாது என்று இந்த ரெஃப்ரி ஃப்ரான்சிகோவா அந்த ஆள் பண்ண வேலை. உண்மையிலே சொன்ன அப்பட்டமான இனவாதம். இதை வந்து எகிப்துடைய கோச் வந்து சொல்லி காமிக்கிறாப்புல. அதை கூட வேற மாதிரி சொன்னானுங்க. நீங்கள் வந்து சிலுவை போட்டு காமிக்கிறாரு, அவர் அப்படி போட்டு காமிக்கல, அப்படி போட்டு காமிக்கல, அவர் வந்து இப்படி காமிச்சார். அது வந்து பொது அரபுடைய கலாச்சாரத்தில் வந்து கலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிஞ்சுது, இவங்க வந்து ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, அப்படி ஒரு கோவத்தை வெளிப்படுத்தினார். இதை வந்து சிலுவை போட்டு காமிக்கிறாங்கன்னு. அப்போ இது இனவாதமாக இல்லையா? இது இனவாதம் தானே. அவர் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னார். ரெண்டாவது, இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க இது வந்து ஆஃப் சைடுன்னு. ரெஃப்ரி கண்டுக்கல, எந்த ரெஃப்ரியும் ஒத்துக்கல. அதே மாதிரி ஃபவுல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, ரெஃப்ரி கண்டுக்கல. அது முக்கியமானது. அப்போ 2-3 தடவை இது விட்டுட்டா அப்போ என்னங்க அர்த்தம்? அது எளிதாக வந்து அது வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டது. 10 நிமிஷங்க, 79 நிமிஷத்தில் ஒரு கோல் போடுறாரு, 80 நிமிஷத்தில் மெஸ்ஸி ஒரு கோல் போடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 நிமிஷம் 88 நிமிஷம் இன்னொரு கோல் போடுறாங்க. 8 நிமிஷத்தில் 3 கோலுங்க. இது வந்து இது அதுக்காக நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், திறம்பட விளையாண்டாங்க, அவங்க வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனு, ஓகே தான். ஆனால் முதல் 70 நிமிஷம் எப்படி விளையாண்டாங்க பார்க்கும்போது கொஞ்சம் அப்பட்டமாக வந்து அந்த அர்ஜென்டினா டீமை தக்க வைக்கணும்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, ஏன் தக்க வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுங்க. இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க, ஆரம்பத்திலோட பேசுனீங்க. இன்றைக்கி உலக ஃபுட்பாலை பார்க்குறது சில ஸ்டார் பிளேயர்ஸை வச்சும் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, நான் ரொனால்டோ விளையாடுறதை பார்த்தேன், இன்றைக்கி போர்ச்சுகல் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த மேட்ச் எல்லாம் நீங்கள் பார்க்காம கூட இருப்பீங்க, ஏன்னா ரொனால்டோ விளையாடல அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி மெஸ்ஸிக்குன்னு ஃபேன் இருக்குது. இப்போது ஃப்ரான்ஸோட ஸ்டார் பிளேயர் எம்பாவோ, ரைட்டா? எம்பாவும் எனக்கு பிடிச்ச பிளேயர் தான். எம்பாவோட பிளே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினாவும் இறுதிப் போட்டிக்கு மீண்டும் வரணுங்கிற ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறாங்க. இது தெரியாது நமக்கு. இதே எம்பாவும் அர்ஜென்டினாவும் வரணும், அர்ஜென்டினாவை ஃப்ரான்ஸ் வீழ்த்தணும். எம்பாப்பே அப்போ அர்ஜென்டினாவை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை இது இப்படி ஒரு ஐரோப்பிய நாடும் அமெரிக்கா கண்டத்திலிருந்து ஒரு நாடும் இறுதிப் போட்டிக்கு வந்தால் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்பால் ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்கிறவங்க இந்த 2 கண்டத்திலும் இருக்காங்களா, இது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எகிப்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபுட்பாலுடைய அந்த லெகசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஆஃப்ரிக்கா.
சார் அது ஒன்று. இப்போ பாருங்களேன், இன்டர்நேஷனலாக வந்து பார்க்குற வாட்சஸ் கம்மியாவாங்க, அதோடைய ஒர்த்து குறையும். இல்லைங்க, லெகசி, அந்த ஃபுட்பால் லெகசியை நீங்கள் ஆஃப்ரிக்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கின்ற இன்னும் பல நாடுகள் ஃபுட்பாலில் பெரிய ஆளாக போய் இனி எதிர்காலத்தில் வந்து ஆப்பிரிக்கன் நாடுகள் தான் இனி சாம்பியன் ஆகும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. குறிப்பாக பிஸ்னஸ் மோட்டிவ் தான் இல்லை. இப்போ நம்ம வந்து இதை ஒரு யூகமாக தான் பேசுகிறோம். ஆனால் நேற்று நடந்து உலக அளவில் பேசுகிறாங்க. இன்னைக்கு நடந்து கொண்ட விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து அர்ஜென்டினாவுடைய ரசிகர் தான். எனக்கு மெஸ்ஸி பிடிக்கும். திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்கும். நம்ம பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் ரசிக சார்புடைய அல்ல, அதனுடைய சார்பு நம்ம பேசலை, ஃபேக்டை பேசுகிறோம். அப்போ இன்றைக்கி அதில் ஏதோ ஒரு வகையான வியாபார திட்டம் இருக்கோ. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃபா மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இல்லை, காலகலமாக வருது சார். லாஸ்ட் டைமும் நிறைய வந்தது, இப்போவும் வருது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொனால்டோவுக்கு நிறைய நெகட்டிவ் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் மெஸ்ஸிக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஏன் ரொனால்டோவை கொடுத்தாங்க பார்த்தீங்கல்ல? ஒரு பேட்டியில் என்ன பண்ணார், பெப்சியை தூக்கிட்டு தண்ணி வச்சாரா? அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துச்சுல்ல, உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசினாரு, அரபு நாடுகளில் போய் பேசினாரு, அரபு நாடுகள் விளையாண்டாரு. அப்போ அவரை வந்து முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அப்போ அவர் போர்ச்சுகல் டீம் எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு எந்த ஆதரவும் பெருசாக இல்லை ரொனால்டோவை பொறுத்தவரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், இன்றைக்கி பிரேசிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கின்ற நாடு இன்னைக்கு பிரேசிலும். அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக இருக்கின்ற நாடு. அவங்க வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேசில் தலைமையில் தான் இன்றைக்கி வந்து தனி கூட்டமைப்பு இருக்கிறது. அப்போ பிரேசில் முக்கியத்துவமாக இருந்து பிரேசிலும் சவுத் ஆஃப்ரிக்காவும் தான் பிரிக்ஸை முன்னெடுத்தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் விளையாட்டை மட்டும் இன்றைக்கி ஒத்து பார்க்கவே முடியாதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ஐபிஎல்குள்ளே எவ்வளோ வியாபாரம் இருக்குது, உலக கிரிக்கெட்டில் எவ்வளோ வியாபாரம் இருக்குது பார்க்குறோம். அப்போ இந்த ஃபிஃபாவில் இருக்கின்ற விஷயங்கள் பின்னாடி இருக்கின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேசிலையும் ஒதுக்குறாங்க. அதே அர்ஜென்டினா அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்கின்ற நாடு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், இன்றைக்கும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துகின்ற நாடுகள் 140 150 நாடு, எதிரான நாடுகள் 12 நாடு. அதில் அர்ஜென்டினாவும் ஒன்று. அர்ஜென்டினாவும் அமெரிக்காவும் ஒரு பக்கம் நிற்கிது. அர்ஜென்டினா இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு, பிரேசில் பாலஸ்தீனுக்கு ஆதரவான நாடு. இது நான் எதுக்கு பேசுகிறேன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குன்ற நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பிரேசிலை வந்து பெரிய அளவில் அதே மாதிரி அமெரிக்க பிளேயர் ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிஃபாக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் ரெட் கார்டே கொடுக்கல அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது என்ன தெரியுது? முழுக்க ரெஃப்ரி வந்து ஒரு சார்பில் இருக்காங்க. அது நல்லா தெரியுது. மாற்ற முடியும். அதாவது எப்படின்னா முழுக்க மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 10% கொடுத்தா போதாதா? போதுமே. அதை தான் கொடுத்தாங்க நேற்று. 10% கொடுத்தாங்க, 10 நிமிஷத்தில் 3 கோல் அடித்தாங்க. குடிச்சாங்களா? முதல் 70 நிமிஷம் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ 70 நிமிஷம் வந்து அர்ஜென்டினால ஒன்றுமே பண்ண முடியல. 2 கோல் போட்டாங்க. ஒரு கோலை வந்து நீங்கள் வந்து ராங் சைடுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பெனால்டி கிக்கை வந்து கோல் கீப்பர் தடுத்தார். இவ்வளோ வேலையை எகிப்து செஞ்சாங்க. ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் ரெஃப்ரியும் சேர்ந்து விளையாண்டாரு, ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஏற்கனவே 8th பிளேயர்ஸ் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டாங்க. டக்குன்னு கோல் விழுந்தது. இப்போ இது என்னன்னா, உலக ஃபுட்பால் மேலே உலக ரசிகர்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அதிருப்தி என்னை போன்றவர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. இது நம்ம வந்து எகிப்துக்காகலாம் இல்லை, ஒரு ஆப்பிரிக்கன் நாடு அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இனவெறி காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்க வேண்டியது. இனவெறியா இல்லை மதவெறியா இல்லை வந்து எந்த மாதிரி வெறி இது? இது வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடு வந்துட விடக்கூடாது. ஒரு பாருங்கள், மொராக்காவுக்கு எதிராகவும் அப்படி தான் இருப்பாங்க சார். அதே போல் ஃபுட்பால் வந்து உழைக்கும் மக்களுடைய விளையாட்டு அப்படிம்பாங்க. அதனால் வந்து இப்போ வளர்ந்த நாடுகளை விட குட்டி நாடுகள், இந்த கபோட்டி வெர்டே மாதிரி நாடுகளை வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன உழைப்பு அங்கே அதிகம் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த கட்டுப்படுத்துவாங்கன்னு தோணுது சார். இல்லைங்க, இப்போ கேபோ வேர்டு வந்து ஏழ்மையான நாடு, பெரிய பணக்கார நாடு இல்லை. 5 லட்சம் பேர் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையான நாடு. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டாங்க, அமெரிக்கா ஆப்பிரிக்கா வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து குவாலிஃபை ஆகி வந்துட்டாங்க. ஆனால் இங்கேயே அவங்களால வந்து நிற்க முடியல. இது முக்கியமானது. சப்போர்ட்டு, ஒரு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இல்லை, ரசிகர்கள் சப்போர்ட் இல்லை, ஸ்பான்சர் இல்லை, பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முறையான இது இல்லை, பல்வேறு சிக்கல் இருக்குது. அதே போல் பெரிய நிறுவனம் வந்து குறிப்பாக சில பேருக்கு மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுறது, அதுவும் சில நாடுகள் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுறது. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் திருப்பி பார்த்தா தெரியும், குவார்ட்டர் ஃபைனலில் 7 நாடுகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற நாடு வந்துடுது. ஏதாவது ஒரு நாடு தான் 8வது நாடாக வந்து நிற்கும்.
நம்ம அதை கூட கொண்டாடுவோம். பாருங்களேன், இப்போ 8வது நாடாக மொராக்கோ வந்து நிற்கிது. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அது வந்து அதையும் நம்ம வந்து விட மாட்டோம், ஈஸியாக்கிடுவாங்க. ஆனால் மொராக்காவை பாருங்கள், நீங்கள் குவார்ட்டர் ஃபைனலில் நீங்கள் நல்லா உத்து கவனிச்சா தெரியும், குவார்ட்டர் ஃபைனலில் மொராக்காவை தோக்கடிக்கக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுவாங்க, செமிஃபைனலில் வர விட மாட்டாங்க. ஸோ அவங்களை பொறுத்தவரை 4 செமிஃபைனல் நாடுகள் எப்படி வரும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா 2 ஐரோப்பிய நாடுகள், 2 அமெரிக்க கண்டத்தை சார்ந்த நாடுகள் வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், அர்ஜென்டினா ஃப்ரான்ஸ் செமிஃபைனலுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தா தெரியும், அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கான கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் 2 நாடுகள் வரும். அது இப்படி வேணால் ஸ்பெயின் வரலாம், அதான் ஒன்று. அப்போ இந்த 4 நாடுகளுக்குள் தான் அவர்கள் வரதுக்கு நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கே முடிஞ்சு போச்சு, அமெரிக்காவே அவங்க பெருசாக எடுத்துக்கலையே. ஸோ இது அவங்களுடைய பெரிய அளவில் வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து முழுமையாக 100% ரெஃப்ரி வந்து வெளிக்காமிக்கலனா கூட கண்டும் காணாதல் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸை விட்டாவே முடிஞ்சு போச்சுலங்க. இப்போ நீங்கள் ஃபுட்பாலில் ஒரு கோல் அடித்தாவே முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து ஒரு சான்ஸ் 2 சான்ஸை நீங்கள் வந்து ரெஃப்ரி வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அவ்வளோதானே, மேட்சை மாற்றிடுமே. சார் வழக்கமாக வந்து மெஸ்ஸியை வந்து அவ்வளோவா விமர்சிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரொனால்டோ அளவுக்கு விமர்சித்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து மெஸ்ஸி அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு. குறிப்பாக வந்து நேற்று நடந்த மேட்ச்சில் கூட இங்கே மெஸ்ஸியோட தலையீடும் தவறாக இருக்காது சார்? இல்லை, என்னென்னா மெஸ்ஸி போன்ற சீனியர் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. என்னென்னா இது மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக நடந்துக்கணும். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து நியாயமாக இருக்கிற மாதிரியாவது காமிப்பாங்க. ஏன்னா அது உலகம் வந்து அவருடைய அந்த அந்த இன்டிகிரிட்டியை வந்து நம்பணும். அடிப்படையை பாருங்களேன், இப்போ அவங்களுக்கு வெறும் ஃபுட்பால் மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆடுக்கு வராங்க, அதில் எத்தனையோ $1 பில்லியன். இப்போ நான் வந்து நியாயமானா இல்லைன்னா என்னுடைய ஆடு தோற்று போயிடும். நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, ஒரு தடவை சச்சின் வந்து அவுட்டுன்னு சொல்லிட்டு எதிர் டீம் கேட்கும் அவுட் ஆகிட்டார் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ரெஃப்ரி இல்லைன்னு சொல்லிடுவார். ஒரு கட்டத்தில் சச்சினே வந்து அவுட்டுன்னு கிளம்பி போயிடுவார். என்ன காரணம்னா இதுக்கு பின்னாடி இருக்கின்ற விளம்பரம், இன்டிகிரிட்டி, டிகினிட்டி, ஃபேன் பேஸ். ஏன்னா இப்போ நான் ஏன் மெஸ்ஸியை பிடிச்சும் கொதிக்கிறேன், இப்போ நீங்கள் திருப்பி நான் அங்கே வர்றேன், எனக்கு மெஸ்ஸி பிடிக்கும், ஆனால் நேற்று மெஸ்ஸி நடந்துக்கிட்டது சரியில்லை நான் நினைக்கிறேன்ல. அப்போ என்ன அறியாமல் நான் வந்து மெஸ்ஸியை வந்து இப்போ வந்து ஒரு விதமான ஒரு வெறுப்பு வருது இல்லை, இது தப்பு, என்னடா உன்னை பார்த்து நான் வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்காதீங்க, மெஸ்ஸி எனக்கு எப்பவும் பிடிக்கும். என்னன்னா ஆனால் எனக்கு வந்து அது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அதை வந்து நிறைய பிளேயர்ஸ் பார்ப்பாங்க, அது எனக்கு ஏன் மெஸ்ஸி நடந்துக்கலன்னு தெரியல. இப்போ அதான் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன், ரொனால்டோ வந்து பல்வேறு இடங்களில் இது மாதிரி நடந்து கொண்டதுக்கு காரணம் அதுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து இந்த மாதிரியான ஃபேன் ஃபாலோயிங். ரொனால்டோவை பிடிக்கின்ற நிறைய பேர்கள் வந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். நீங்கள் இன்றைக்கும் ரொனால்டோவுக்கு வந்து பிரேசிலில் அதிகமான ஃபேன் இருக்கான். ஏன்னா பிரேசில் இருக்கின்றவர்கள் மெக்சிகோவில் இடதுசாரிகள் அதிகம். இவர் வந்து போர்ச்சுகல், ஆனால் மெக்சிகோவில் அவருக்கு பிடிக்கும். மெக்சிகோ வந்து ஒரு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடு, ஒரு அமெரிக்கன் காண்டினென்டில் இருக்கிற நாடு. ஆனால் ரொனால்டோவை பிடிக்கின்றாங்க. என்ன காரணம்னா ரொனால்டோவோட இடதுசாரி பிஹேவியர். இப்படி வச்சாரு, இந்த பெப்சி பாட்டில் தூக்கிட்டு தண்ணி பாட்டில் வச்சாரு, ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிந்தனையாளர், இப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தாட்டு வந்து அவருடைய ஒரு சின்ன செய்தி கூட உலகளோட தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை அந்த நிகழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். அப்போ மெஸ்ஸி வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை இது வந்து சரியில்லை, கரெக்டாக தான் இருந்தது, கேட்காம இருக்கலாம், சில விஷயங்களை ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் மெஸ்ஸி எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னா சந்தோஷமும் பட்டுக்கல, துக்கமும் பட்டுக்காம, அது அர்ஜென்டினா உள்ள வந்தா போதும், அது வர இருக்கும், எல்லாருக்கும் இயல்பு தான். ஆனால் அது தவறுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மெஸ்ஸி மாதிரி ஒரு ஜென்யூன் பிளேயர், ஒரு லெஜெண்டரி பிளேயர், அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இப்போ நார்மல் ஒரு பிளேயர் மாதிரி போய், ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், பொதுவாக இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் போய் அதிகமாக ஃபவுல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாஸ் பண்ணும்போது பாருங்கள், யார் காலை தட்ட மாட்டாங்க, வேணும்னு போய் வந்து பின்னாடி போய் காலை உதைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே உள்ள ஒரு இம்ப்ரெஷன் போயிடுங்கிறதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இது நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணாப்புல, நேற்று நான் பார்த்து தான் இருந்தேன். பட் வந்து இந்த சலாவை வந்து அந்த அர்ஜென்டினா சில பிளேயர்ஸ் வந்து இது பண்ணது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்தஃபா உடைய கோலை வந்து இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெஃப்ரி உடைய அப்பட்டமான இந்த வெளிப்படைத்தன்மை, எகிப்துடைய அந்த கோச் வந்து ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தினவரை வந்து இவர் இனவாதம் பேசுகிறாரு, இவர் வந்து கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு சிலுவையை காமிக்கிறார் சொன்னதெல்லாம் இது ரொம்ப தவறானது. இதுதான் இனவாதம் கிட்டத்தட்ட. இது வந்து ஃபியூவா கண்டிச்சிருக்கணும்.
அல்லது வந்து ஃபைன் போட்டிருக்கணும் குறைந்தபட்சம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் முழுக்க அர்ஜென்டினாவுக்கு ஃபேவர் பண்ணது என்பது உலக அளவில் வந்து ஃபுட்பால் பிளே பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஃபுட்பால் ஃபேன்ஸு, ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மன அழுத்தமும் ஒரு விதமான சஞ்சலமும் வெறுப்பும் ஏற்பட்டது. நேற்று நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள், பலரும் வந்து எகிப்துக்கு ஆதரவான கருத்துக்களை போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்றும் மதம் சார்ந்தவர்கள்லாம் இல்லை, எல்லாரும் மெஸ்ஸி ஃபேன்ஸ் பேசுகிறாங்க. இல்லை மெஸ்ஸி ஃபேன்ஸ் கூட வந்து இது தவறுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதான் முக்கியம். நீங்கள் அதுக்காக மெஸ்ஸியுடைய அவர் எப்போவுமே லெஜெண்டரி பிளேயர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, மிகப்பெரிய பிளேயர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நேற்று நடந்த அந்த மேட்ச் தான் முக்கியமாக இவ்வளோ ஒரு விவாதத்துக்குரியது, அதுதான் முக்கியமானது. ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் பேசுங்க சார். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் தகவலுக்கும் மிக்க நன்றி.